மீண்டும் ஒரு அழகான காதல் கதையோடு உங்க சித்ரா வந்தாச்சு. நீங்க கேட்க போற இந்த கதை வெண்பனியே விலகாதே. ரொம்ப அழகான கதைக்களம் இது. காதல் மட்டுமே நிரம்பி இருக்கிற கதை இது. நிச்சயமா நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். கதைய முழுசா கேட்டுட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை கேட்க தயாரா? வெண்பனியே விலகாதே. அத்தியாயம் 1. டேய் சந்துரு, எழுந்துருடா, வாக்கிங் போக டைம் ஆச்சு என்றான் அர்ஜுன் தன் சூலேசை கட்டியபடியே. மச்சான், சண்டேவாவது இந்த வாக்கிங்க்கு லீவ் விட கூடாதாடா, பிளீஸ். இன்னைக்கு வாக்கிங் வேண்டாண்டா என்றான் சந்துரு போர்வையை இழுத்து போர்த்தியபடியே. சந்துரு, இந்த மாசம் மேட்ச் இருக்கு, உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கணுமா வேண்டாமா? எந்திரிடா முதல்ல என்று தன் கட்டிலில் இருந்த தலையணையை தூக்கி சந்திரவின் மேல் எறிந்தான் அர்ஜுன். கட்டிலில் படுத்தபடியே போர்வையை விளக்கி தன் நண்பனை பார்த்த சந்துரு, இப்படி ஊட்டி குளிர்ல காலையில 5 மணிக்கு கஷ்டப்பட்டு வாக்கிங் போய் உடம்ப ஃபிட்டா வச்சிருந்தாதான் மேட்ச்ல விளையாட முடியும்னா அப்படிப்பட்ட மேட்சை எனக்கு வேணாண்டா என்று சொல்லிவிட்டு திரும்பவும் போர்வையை போர்த்தி கொண்டான் சந்துரு. சரி சரி, ஓகே, இது ஆல் இந்தியா லெவல் மேட்ச். இதுல ஜெயிச்சு சர்டிபிகேட் வாங்கினா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைச்சா உனக்கு என்று அரவிந்த் நிறுத்த, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு கவர்மெண்ட் வேலையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் என்றான் போர்வைக்குள்ள இருந்து சந்துரு. டேய், அப்போ அத்தை பொண்ணு உனக்கு வேண்டாம் என்று எழுந்து நின்றபடியே அர்ஜுன் கேட்க, போர்வையை விளக்கி எழுந்தமர்ந்த சந்துரு அர்ஜுனை பார்த்து வேணுண்டா என்று சொல்ல, அப்போ வாக்கிங் கிளம்பு என்றான் அர்ஜுன். இந்த அறிவு கெட்ட மாமானால எனக்கு தான் கஷ்டம். கவர்மெண்ட் வேலை இருந்தாதான் அவரு பொண்ணை எனக்கு கொட்டி கொடுப்பாராம். அந்த ஆள் மட்டும் பொறிகடலை கடையில பொட்டலம் போட்டுட்டு இருப்பாராம். அவருக்கு மாப்பிள்ள மட்டும் கவர்மெண்ட் வேலையில வேணுமா? பொடுத்துறாண்டா அவ என்ன என்று புலம்பியபடியே வாக்கிங் செல்ல சந்துரு கிளம்ப, மாச்சி புலம்பாம பாடா என்று தன் நண்பனை அழைத்து கொண்டு அர்ஜுன் நடைபயிற்சிக்கு கிளம்பிவிட்டான். இருவரும் நடைபயிற்சி மேற்கொண்டது 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட அந்த புகழ்பெற்ற கல்லூரியில்தான். ஊட்டிக்கு புதிதாய் வரும் சுற்றுலா பயணிகள் யாரேனும் இந்த கட்டிடத்தை பார்த்தால் தாங்கள் கால சக்கரத்தின் வழியே நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வந்து விட்டோமோ என்று யோசிக்க கூடும் அளவுக்கு பழமை மாறாமல் இருந்தது இந்த கல்லூரி. செந்நிற கற்களால் ஆன இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் சுவர்கள் காலத்தின் சுவடுகளை சுமந்து நின்றது. இந்த கல்லூரியின் ஒவ்வொரு வளைவு ஜன்னல்களும் விக்டோரியன் காலத்து கலைநயத்தை பறைசாற்றுகின்றன. கல்லூரியின் முகப்பில் உள்ள அந்த பெரிய கடிகாரம் காலத்தை மட்டும் காட்டாமல் அந்த ஊரின் வரலாற்றையே தன் ஊசி முனையில் தாங்கி நிற்கிறது. கல்லூரியை சுற்றியுள்ள தோட்டங்களில் பூத்து குலுங்கும் விதவிதமான வண்ண வண்ண மலர்கள் அந்த இடத்தையே ஒரு ஓவியமாக மாற்றிக்கொண்டிருந்தது. அர்ஜுனும் சந்துருவும் அந்த கல்லூரியின் 4ஆம் ஆண்டு என்ஜினியரிங் மாணவர்கள். அந்த கல்லூரியின் விடுதியில் தங்கி படிக்கிறார்கள். அர்ஜுனோடு சந்துரு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்கிங் சென்று முடித்த பின்பு, மச்சான் பயங்கரமா குளிருதுடா, வாடா போய் டீ குடிச்சிட்டு வருவோம் என்று சந்திர சொல்ல, எம்டி ஸ்டொமக்ல டீ குடிக்க கூடாதுடா என்றான் அர்ஜுன். டேய் பிளீஸ்டா, இப்போ நீ மட்டும் வரல அப்புறம் என்று சந்துரு நிறுத்த, அப்புறம் என்றான் அர்ஜுன் ஜாகிங்கை நிறுத்தாமல். அப்புறம் குளிர்ல வறட்சி போய் நானும் இங்க இருக்க மரங்களோட ஒன்னா மாறிட வேண்டாம், புரிஞ்சுக்கோடா. இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா என்றான் சந்துரு அழுது புலம்பாத குறையாக. சரி சரி புலம்பாத, போய் என் பைக் எடுத்துட்டு வா என்று அர்ஜுனின் ராயல் என்ஃபீல்டு பைக்கின் சாவியை சந்திரவிடம் அர்ஜுன் தூக்கி போட, அதை லாவகமாக கேட்ச் பிடித்த சந்துரு அடுத்த சில நிமிடத்தில் அர்ஜுன் இருக்கும் இடத்திற்கு பைக்கோடு வந்து சேர்ந்தான். இருவரும் எப்பொழுதும் தேநீர் அருந்தும் சாலையோர தேநீர் கடைக்கு சென்றார்கள். அண்ணா, ஒரு டீ அண்ட் கிரீன் டீ
என்று டீ கடைக்காரரிடம் சொல்லிவிட்டு சந்துரு அங்கிருந்த மர பெஞ்சில் தன் நண்பனோடு வந்து அமர, அப்பொழுது அந்த சமயம் ரெனோ டிரைவர் கார் ஒன்று சீறிக்கொண்டு அந்த டீ கடையின் முன்னே வந்து நின்றது. அந்த டீ கடையில் அப்பொழுது சந்துரு, அர்ஜுன் மற்றும் டீ கடைக்காரர் மூவரும் மட்டும்தான் இருந்தார்கள். அந்த காரை பார்த்த சந்துரு, யாரா இவன் புயல் வேகத்துல வண்டிய கொண்டு வந்து டீ கடை வாசல்ல நிறுத்துறான், சரியான டீ வெறியன் போல என்று சந்துரு சொல்ல, அர்ஜுனின் கண்கள் அந்த காருக்குள் இருந்த ஆட்களின் மேல்தான் இருந்தது. அதிலிருந்து 4-5 ஆண்கள் இறங்க, அதில் ஒருவன் யாருக்கோ போன் செய்து, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வந்து தொலைங்கடா என்று கத்தினான். அடுத்த 5 நிமிடத்தில் இதே போன்று 2 கார்கள் வந்து அங்கு நின்றது. அதிலிருந்தும் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அணிந்த தடியர்கள் இறங்கினார்கள். யாரா இவனுங்க, சினிமால எல்லாம் ஹீரோயினோட அப்பாவுக்கு அடியாட்கள் இருப்பாங்களே, அவனுங்கள மாதிரியே இருக்கானுங்க என்று சந்துரு சொல்லி முடிக்கும் முன்னரே அர்ஜுன் சந்துருவின் பக்கம் வந்த ஒருவன் அர்ஜுனின் முன் நின்று ஆவேசமாக பேச ஆரம்பித்து விட்டான். ஏண்டா, புள்ளைய பெத்து தேனும் பாலும் தனையும் தின்ன கொடுத்து வளர்த்து அவ வளர்ந்த பின்னாடி லட்ச லட்சமா செலவு பண்ணி காலேஜ்ல கொண்டு வந்து சேர்த்தா, நீங்க காதலிக்கிறங்கிற பேர்ல புள்ளைய கொடுத்துட்டு போயிடுவீங்க, பெத்தவங்க நாங்க அந்த புள்ளையோட தூக்குல தொங்கணும் என்று அர்ஜுனின் சட்டை காலரை பிடித்து ஒருவன் கேட்க, யோ யார் யா நீ, நீ வேற யாரோன்னு நினைச்சிட்டு என் நண்பன் கிட்ட பேசிட்டு இருக்க, கைய எடுறா முதல்ல என்று சந்துரு எகிர, டே இவ யாரு, என்ன, எவ்வளவு பெரிய பொறுக்கி அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதான் நாங்க இங்க வந்திருக்கோம் என்றான் அவன் பக்கத்தில் இருந்த மற்றொருவன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல, சொன்னா கேளு, கையை எடு என்று அர்ஜுன் சொல்லிக் கொண்டிருக்க, நீ சொல்லி நான் என்னடா கேக்குறது என்று அர்ஜுனின் சட்டையை பிடித்திருந்தவன் அவனை அடிக்க வர, நானும் சொல்லிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டீர என்று தன்னை அடிக்க வந்தவனின் கன்னத்தில் அர்ஜுன் ஓங்கி ஒரு அறை வைக்க, அடி வாங்கியவன் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்தான். டேய், ஒரு பொண்ணை கெடுத்து அவளுக்கு புள்ளையும் கொடுத்திருக்க நீ, அத கேட்க வந்தா என் ஆளையே நீ அடிக்கிறியா உன்ன என்று அர்ஜுனை அடிக்க இன்னொருவன் வர, அடிங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப பொண்ணை கெடுத்துட்டேன் புள்ளைய கொடுத்துட்டேங்கிற, யாரா அந்த பொண்ணு, வர சொல்டா அவள என்று பக்கத்தில் இருந்த விறகு கட்டையை தூக்கி கொண்டு அர்ஜுன் நிக்க, அப்பொழுது அங்கு நின்றிருந்த ஒரு காரிலிருந்து மெலிந்த தேகத்துடன் வெள்ளை நிற சல்வார் அணிந்து முகத்தை துப்பட்டாவில் மூடிக்கொண்டு ஒரு பெண் இறங்க, மா நீயம்மா காரை விட்டு இறங்குற, உள்ளே இருமா என்றார் அங்கிருந்த ஒரு பெரியவர். இல்ல சித்தப்பா, இப்ப நான் அவன்கிட்ட பேசணும் என்ற அந்த பெண் அர்ஜுனின் அருகில் வந்தாள். துப்பட்டா கொண்டு முகத்தை முழுதாய் மூடியிருந்த அந்த பெண் கண்களையும் கண்ணாடி போட்டு மறைத்திருந்தாள். இந்த பொண்ண உனக்கு தெரியாது என்றான் அங்கிருந்த ஒருவன் அர்ஜுனை பார்த்து. யோ, தலையிலிருந்து பாதம் வரைக்கும் முழுசா மூடி இருக்கா, பொம்பளை தீவிரவாதி போல, முகத்தை காட்ட சொல்லியா, அப்பதான் என் மச்சான் தெரியுமா தெரியாதான்னு பார்த்து சொல்ல வசதியா இருக்கும், முதல்ல துப்பட்டாவை எடுக்க சொல்லியா என்று சந்துரு சொல்ல, மா உன் முகத்தை காட்டுமா என்றார் அங்கிருந்த பெரியவர். அர்ஜுனின் விழிகள் கூர்மையாக அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அவள் தலையில் போட்டிருந்த துப்பட்டாவை அவள் விளக்கியதும் தென்றல் காற்றுப்பட்டு அவளின் மெல்லிய கூந்தல் காற்றில் அசைந்தாடியது. அவள் நாசியோடு இதழையும் சேர்த்து மறைத்து இருந்த வெள்ளை கைக்குட்டையை அவள் அவிழ்க்க, அவளின் உதட்டின் கீழிருந்த மச்சம் யாரென்று அவளை அர்ஜுனுக்கு அடையாளப்படுத்தியது. மச்சான், இது இது செண்பாடா என்றான் சந்துரு. ஆம், அது செண்பாதான். அர்ஜுனின் கல்லூரியில் அவன் வகுப்பில் படிக்கும் அதே செண்பாதான். பருவ தேர்வுக்கு முன்பு வரும் விடுமுறைக்கு ஊருக்கு சென்றிருந்தவள் அடியாட்களோடு வந்து அர்ஜுனின் முன்னே நிற்கிறாள். என்ன அர்ஜுன், எனக்கு பிள்ளைய கொடுத்துட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா என்றபடியே
தன் கண்ணில் இருந்த கண்ணாடியை எடுத்தவளின் கண்களில் எரிந்தது கோபத்தி. ஏ பைத்தியக்காரி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்றான் அர்ஜுன். தெரிஞ்சுதான் பேசுற. ஒரு பொண்ணு எதுல வேணும்னாலும் பொய் சொல்லுவா. ஆனா ஆனா தன் கற்பு விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. என்ன நீதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறன்னு ஏமாத்தி புள்ளைய கொடுத்த என்று சென்பா சொல்லவும், சென்பா விளையாடாத என்றான் அர்ஜுன். விளையாடுறதெல்லாம் உன் வேலை அர்ஜுன். காலேஜ்ல ரொம்ப நல்லா ஃபுட்பால் விளையாடுவீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் நீ நல்லாதான் விளையாடுற. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்று சென்பா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த வழியாக சென்ற ஒரு கார் போன வேகத்தில் திரும்பி வந்து டீ கடையின் முன்னே நின்றது. அந்த காரை பார்த்த சந்துரு அர்ஜுனிடம், அர்ஜுன் அம்மாடா என்றான். அர்ஜுனும் அந்த காரின் பக்கம் பார்வையை திருப்ப BMW காரிலிருந்து 50 வயது மிக்க கோட் சூட் அணிந்த ஆணும் 45 வயது மிக்க உயர்தர காஞ்சி பட்டு அணிந்த பெண்ணும் இறங்கினார்கள். அவர்களை பார்த்ததும் அர்ஜுனுக்கு அதிர்ச்சி. சென்பா, அம்மா வராங்க, என்கிட்ட உளர்னதை எல்லாம் அவங்க கிட்ட உளறி வைக்காத பிளீஸ் என்றான் அர்ஜுன். ஹோ, உன்னை பெத்த மகராசி இவங்க தானா என்று சத்தமாகவே சொன்னாள் சென்பா. சென்பா சொன்னது அர்ஜுனின் தாய் மீனாட்சி காதிலும் விழுந்தது. தந்தை சுந்தரத்தின் காதிலும் விழுந்தது. அர்ஜுன் கையில் விறகு கட்டையோடு நிற்பதை பார்த்த மீனாட்சி பதறிப்போய் மகன் அருகில் வந்து, அர்ஜுன் என்னாச்சு, இங்க என்ன பிரச்சனை என்று கேட்க, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் என்றான் அர்ஜுன். எம்மா தாயே, நீதான் அர்ஜுன பெத்த புண்ணியவதியா என்று சென்பா மீனாட்சியை பார்த்து கேட்க, சென்பாவை புருவம் சுருங்க பார்த்த மீனாட்சி, யாருப்பா இந்த பொண்ணு என்று அர்ஜுனை பார்த்து கேட்க, கூட கூட படிக்கிற பொண்ணுமா என்றான் அர்ஜுன் தடுமாற்றத்தோடு. எது, கூட படிக்கிற பொண்ணா? என்ன அர்ஜுன், எதை சொன்னாலும் தெளிவா சொல்ல மாட்டியா நீ? நான் உன் கூட படிக்கிற பொண்ணு மட்டும் இல்ல, நம்பி கூட படுத்த பொண்ணு. இப்போ உன்னால வயித்துல புள்ளைய சுமந்துட்டு நிக்கிற பொண்ணுன்னு தெளிவா சொல்ல வேண்டியதுதானே என்று சென்பா சொல்ல, அடுத்த கணம் சென்பாவின் கண்ணம் பழுத்து இருந்தது. சென்பாவை அரைந்து இருந்தால் அர்ஜுனின் தாய் மீனாட்சி. யார பத்தி என்ன வார்த்தை பேசுற? என் பையனை பத்தி நான் கூசாம இப்படி போய் பேசுற, தொலைச்சிடுவேன் பாத்துக்க என்று ஒற்றை விரல் நீட்டி சென்பாவை மீனாட்சி எச்சரிக்க, ஏமா உண்மை தெரியாம நீ எப்படி எங்க பொண்ண அடிக்கலாம் என்று கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் மீனாட்சியை பார்த்து கேட்க, யோ என் பையன் சொக்கு தங்கோயா, இந்த பொண்ணு சொல்ற மாதிரி ஒரு போதும் என் பையன் நடந்திருக்க மாட்டான். என்ன பணக்கார வீட்டு பசங்களா பார்த்து காசு பறிக்கிற கும்பல் தானே நீங்க, அதனால தானே இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இங்க நிக்கிறீங்க என்று மீனாட்சி கேட்க, ஏமா இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? கோயம்புத்தூர்லயே நம்பர் 1 தொழிலதிபரோட பொண்ணு என்று அங்கிருந்த ஒருவன் சொல்ல, அப்போ நீங்க இந்த ரோடா கேமராவை தூக்கிட்டு பிராங்க்னு சொல்லி சுத்திட்டு இருப்பானுங்களே அந்த கூட்டமா நீங்க? உங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரியா வரும். என்னங்க, நீங்க முதல்ல போலீஸ்க்கு கூப்பிடுங்க என்று தன் கணவனிடம் மீனாட்சி சொல்ல, மீனாட்சியிடம் மிரட்டி பார்த்தால் வேலைக்கு ஆகாது என்று கண்டுகொண்ட சென்பா சட்டென்று மீனாட்சியின் காலில் விழுந்து விட்டாள். அம்மா, எப்படியாவது என் வயித்துல வளர்ற புள்ளைக்கு நியாயம் வாங்கி கொடுங்க. என் வயித்துல வளர்ற புள்ளைக்கு இவர் தான் அப்பா, உங்க மகன் தான் அப்பா. இவர் என்ன காதலிச்சு ஏமாத்திட்டாரு. என்ன எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. என் பிள்ளை இந்த சமுதாயத்துல அப்பா இல்லாம வளரணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. எப்படியாவது என்னோட வாழ்க்கைக்கு ஒரு நீதிய வாங்கி கொடுங்கம்மா என்று சென்பா சொல்லி அழ, என்னங்க, இந்த பொண்ணை எந்திரிக்க சொல்லுங்க முதல்ல. ஏமா எந்திரி முதல்ல
என்றாள் மீனாட்சி செண்பாவை பார்த்து. இல்ல இல்ல, நீங்க எனக்கு ஒரு வழிய சொல்லுங்க, அப்புறம் தான் நான் எழுந்திருப்பேன். நீங்களும் ஒரு பொண்ணு தானேமா, என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியாதா என்று செண்பா கெஞ்ச, செண்பாவை பார்த்து மனமிறங்கிய மீனாட்சி, என்ன அர்ஜுன், இங்க என்ன நடக்குது, ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்க என்று தன் மகனை பார்த்து மீனாட்சி கேட்க, அர்ஜுன் அமைதியாகவே நின்றான். அர்ஜுனின் அமைதியை பார்த்த மீனாட்சி, அர்ஜுன், அப்போ இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் என்று மீனாட்சி நிறுத்த, என்ன மீனாட்சி, நம்ம பையனை பார்த்து இப்படி கேக்குற என்று சுந்தரம் ஏதோ சொல்ல வர, நீங்க அமைதியா இருங்க, இப்ப பதில் சொல்ல வேண்டியது அர்ஜுன் என்றாள் மீனாட்சி. அதற்கு மேல் சுந்தரம் எதுவுமே பேசவில்லை. செண்பா செண்பா சொல்றது உண்மைதாமா என அர்ஜுன் சொல்ல, அதை கேட்ட மீனாட்சிக்கு ஒரு கணம் பூமி தலைகீழாய் சுழலும் உணர்வு. மகன் சொன்ன வார்த்தை தந்த அதிர்ச்சியில் கீழே விழப்போனவளை தாங்கி பிடித்தார் சுந்தரம். மீனாட்சி கீழே விழப்போனதை பார்த்து பதறிப்போய், அம்மா என்று தாயை தாங்கி பிடிக்க போன அர்ஜுனை, அங்கேயே இரு, என் பக்கத்துல வராத, என்ன அம்மான்னு கூப்பிடாத என்று தடுத்தாள் மீனாட்சி. மச்சான், ஏன்டா இப்படி சொன்ன, செண்பா கர்ப்பத்துக்கு காரணம் நீ இல்லங்கிறது உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், அப்புறம் ஏன்டா பொய் சொல்ற மச்சான், அம்மா பாவண்டா, உண்மைய சொல்லு என்று சந்துரு சொல்லிக் கொண்டிருக்க, எனக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்க கோயில்ல இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஹோட்டலுக்கு வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு மெல்ல எழுந்த மீனாட்சி செண்பாவையும் அர்ஜுனையும் ஒரு கணம் பார்த்துவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு மீனாட்சி சென்று விட்டாள். யோ, அப்புறம் என்ன, அந்த பையனோட அம்மாவே சொல்லிட்டாங்க, காரை எடுங்க, பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போவோம் என்று அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொல்ல, பிள்ளைங்க பண்ணின தப்புக்கு பெத்தவங்க தான் கூனி குறுகி நிற்க வேண்டியதா இருக்கு. எப்படியோ இந்த பிள்ளைக்கு நல்ல வழி கிடைச்சதே, அதுவே போதும் என்று அர்ஜுனின் தந்தையை அழைத்து கொண்டு அங்கிருந்த அனைவரும் காரில் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு கிளம்பிவிட, அர்ஜுனை பார்த்த செண்பா, பரவாயில்ல அர்ஜுன், என் வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு நீ அப்பா இல்லன்னு துடிப்பன்னு பார்த்த, ஆனா நீ ஒத்துக்கிட்ட. குட். இனி வரப்போற 6 மாசமும் உனக்கு நரகந்தான், ஞாபகம் வச்சுக்கோ. இதுவரை நீ பண்ணுன தப்புக்கெல்லாம் மொத்தமா மொத்தமா தண்டனை அனுபவிக்க போற என்று ஒற்றை விரல் நீட்டி மிரட்டிவிட்டு செண்பாவும் அங்கிருந்த இன்னொரு காரில் ஏறி கோவிலுக்கு சென்று விட்டார். அர்ஜுன், என்னடா இவ, ஏதோ உன்னை பத்தி தப்பா நினைச்சிருக்கான்னு நினைக்கிற, அது என்னன்னு கேட்டு வழங்க வைடா என்று சந்திர சொல்ல, அவ எது வர போறான்னு பாப்போம், வா மச்சான் என்று சந்திரவை அழைத்து கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டான் அர்ஜுன். திருமணத்திற்கான தாலி மாலை என எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து தயாராக அர்ஜுனுக்காக காத்து கொண்டு இருந்தார் கோவிலில் சுந்தரம். சுந்தரம் ஒரு பக்கத்திலும் செண்பா ஒரு பக்கத்திலும் நின்று இருக்க, செண்பாவோடு வந்தவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் நின்று இருந்தனர். அர்ஜுனோடு கோவிலுக்கு வந்த சந்துரு, அர்ஜுன், நல்லா யோசிடா, இந்த கல்யாணம் வேணுமான்னு, செண்பா சொன்ன பொய்க்காக அவ கழுத்துல நீ தாலி கட்டணும்னு அவசியம் இல்லடா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கிறேன் என்று சந்துரு சொல்ல, மச்சான் கூல், நான் தாலியை எடுத்து அவ கழுத்துல கட்ட போனா நிச்சயமா அந்த தாலிய புடுங்கி வீசிட்டு அவ வயித்துல இருக்க பிள்ளைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு செண்பா சொல்லத்தான் போற பாரு. தாலி பொண்ணுங்களுக்கு சென்டிமெண்டான ஒரு விஷயம், அத வச்சு எந்த பொண்ணும் ரிஸ்க் எடுக்க மாட்டா. அவளோட நாடகம் அவ கழுத்துல தாலிய நான் கொண்டு போற வரைக்கும் தான், வாமச்சி என்று அர்ஜுன் சந்துருவை அழைத்து கொண்டு கோவிலின் உள்ளே சென்றான். அர்ஜுனை பார்த்ததும் சுந்தரம், ஐயரே, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க, தாலிய அம்மன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு வாங்க என்று சுந்தரம் சொல்ல, அங்கிருந்த ஐயரும் தாலி மாலைக்கெல்லாம் பூஜை செய்ய ஆரம்பித்தார்.
அர்ஜுனோடு வந்து கொண்டிருந்த சந்துரு, டேய் மச்சான், நீ அப்பா கிட்டயாவது நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுடா, அவராவது கல்யாணத்தை நிறுத்தட்டும் என்று சொல்ல, என் அப்பாவுக்கு என் அம்மா சொல்றதுதான் வேத வாக்கு. சரியோ தப்போ அம்மா சொன்னா அத அப்பா செய்வாரு. அவர் 100% ஹஸ்பண்ட் மெட்டீரியல்டா என்று அர்ஜுன் சொல்ல, சரியா போச்சு, அப்போ உன் வாழ்க்கை இனி அவ்வளோதான் என்றான் சந்துரு. இருவரும் பேசிக்கொண்டே எல்லோரும் நின்றிருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் வர, சென்பா திமிராக அர்ஜுனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். சென்பாவின் பக்கத்தில் சென்ற அர்ஜுன், கல்யாணம் பண்ணிக்கலாமா, கமான் பேபி என்று சென்பாவின் கைப்பிடித்து அர்ஜுன் இழுத்து போக, ஐயர் மணமாலையை எடுத்து வந்து அர்ஜுனின் கையிலும் சென்பாவின் கையிலும் கொடுத்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி மணமாலையை போட்டுக் கொண்டனர். தம்பி, மாங்கல்யத்தை எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டுங்கோ என்று ஐயர் சொல்ல, சென்பாவை பார்த்து நக்கலாக சிரித்த அர்ஜுன் ஐயர் நீட்டிய தட்டிலிருந்து மாங்கல்யத்தை எடுத்தான். சென்பா அசையாமல் சிலை போல் அர்ஜுனை முறைத்தபடியே நின்றிருந்தாள். இதை பார்த்த சந்திரவுக்குத்தான் கால் எல்லாம் உதறல் எடுத்தது. எப்படியும் தாலி கட்டும் சமயத்தில் சென்பா தடுத்து விடுவாள் என்ற நம்பிக்கையில் இருந்தான் அர்ஜுன். ஆனால் சென்பா எதுவுமே செய்யாமல் அமைதியாய் சிலை போல் நின்று இருந்தாள். அர்ஜுன் மாங்கல்யத்தை செம்பாவின் கழுத்தருகில் கொண்டு செல்ல, செம்பாவின் கண்ணில் இருந்த கோபத்தையும் வலியையும் ஒரு சேர பார்த்தவனுக்கு தன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் போலிருக்க, சென்பா என்று வாயெடுத்தான் அர்ஜுன். இது பேசுற நேரம் இல்ல அர்ஜுன், நல்ல நேரம் முடிய போகுது, தாலிய கட்டு அர்ஜுன் என்றாள் சென்பா. இதுதான் உன் முடிவா என்றான் அர்ஜுன். இது முடிவல்ல, உன் முடிவுக்கான ஆரம்பம் என்று சென்பா சொல்ல, சென்பாவை முறைத்த அர்ஜுன் அவன் கையில் இருந்த மாங்கல்யத்தை சென்பாவின் கழுத்தில் இறுகிய முகத்தோடு கட்டினான். போச்சு, எல்லாம் போச்சு என்று தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டான் சந்துரு. திருமணம் முடிந்ததும் சென்பாவின் அருகில் வந்த சுந்தரம், என் பையன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லம்மா, அவ எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டா, அத நான் நம்புறேன் என்று சென்பாவிடம் சொன்ன சுந்தரம் அர்ஜுனை பார்த்து, சாரி அர்ஜுன் என்று சொல்லிவிட்டு பெருமூச்சோடு அங்கிருந்து நகர்ந்தார். சென்பாவிடம் வந்த பெரியவர், அடி செம்பா, உன் மேல உன் அப்பா கோபமா இருக்காருன்னு நினைச்செல்லாம் கவலைப்படாது, புள்ள பிறந்தா எல்லாம் சரியாகிடும், நாங்க வரோமா என்று சொல்லிவிட்டு அவரும் அந்த கும்பலை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டார். இப்போது கோவிலில் சென்பா, அர்ஜுன், சந்துரு மட்டும்தான் இருந்தனர். சென்பா தன் நண்பிக்கு போன் செய்து கோவிலுக்கு வர வைத்தாள். கோவிலுக்கு வந்த மாலதி மாலையும் கழுத்துமாய் நிற்கும் சென்பாவை பார்த்துவிட்டு அதிர்ச்சியாகி போனாள். ஹே, என்னடி இது, மாலையும் கழுத்துமா நிக்கிற என்று சென்பாவின் மாங்கல்யத்தை கையில் வைத்துக் கொண்டு மாலதி கேட்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்றாள் சென்பா. எது, கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, யாரடி என்றாள் மாலதி. அர்ஜுன் என்று சென்பா சொல்ல, அதை கேட்ட மாலதிக்கு மயக்கம் வராத குறைதான். உனக்கு என்னடி லூசா, அவனை பத்தி முழுசா தெரிஞ்சும் அவனை போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்க என்று மாலதி கோபத்தில் கொந்தளிக்க, நான் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவன் கூட வாழ இல்ல, வாழ்க்கையோட கொடூரமான பக்கத்தை அவனுக்கு காட்ட என்று சென்பா சொல்ல, என்ன இருந்தாலும் இது இது தப்பு சென்பா, உன் வாழ்க்கையே நீ பணையமா வச்சிருக்க என்று மாலதி கலங்கிய குரலோடு கேட்க, எனக்கு வேற வழி தெரியலடி என்று சென்பா தன் மாலையை கலட்டி அங்கிருக்கும் குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டு மாலதியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். திருமணம் செய்ததற்காக கோவிலுக்கு பணம் கட்ட வேண்டி இருந்ததால் கோவிலின் அலுவலகத்திற்கு சென்று இருந்த அர்ஜுனும் சந்துருவும் திரும்பி வந்து பார்க்கும் போது சென்பா அங்கு இல்லை. இருந்த ஐயரிடம், ஐயரே, இங்க இருந்த பொண்ணு எங்க என்று சந்துரு கேட்க,
அவ கழுத்துல இருந்த மாலைய குப்பை தொட்டில எரிஞ்சிட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்தா. அவ கூட ஸ்கூட்டில கிளம்பிட்டா என்று ஐயர் சொல்ல, குப்பை தொட்டியில் கிடந்த மாலையை சந்துருவும் அர்ஜுனும் பார்த்தனர். என்னடா இது என்றான் சந்துரு. என்னடா இதுன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் என்று அர்ஜுன் கோபத்தில் கத்த, உன் பொண்டாட்டி தானே அதான் கேட்டேன் என்றான் சந்துரு. அடிங்க, போடா போலாம் முதல்ல என்று அர்ஜுனும் கழுத்தில் கிடந்த மாலையை கழட்டி குப்பை தொட்டியில் எறிந்துவிட்டு சந்துருவோடு தன் தாய் தங்கி இருக்கும் ஹோட்டலுக்கு சென்றான். மீனாட்சியும் சுந்தரமும் கிளம்பி விட்டதாக ஹோட்டலின் வரவேற்பறையில் இருந்த பெண் சொன்னதும் சோகமாக ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த அர்ஜுன், சின்ன வயசுல இருந்து என் அம்மாவுக்கு நானா உயிர். ஏன்னா அவ்வளவு பாசமா வளர்த்தாங்க. அவங்க என்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தையே படிப்பு, பணம், பதவி இது எல்லாத்தையும் விட ஒழுக்கம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அவங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அத்தனை நம்பிக்கையை இப்படி ஒரே நாள்ல உடைச்சிட்டேனேடா என்று ஆத்திரத்தில் அர்ஜுன் கத்த, ஆமா ஆமா இப்ப கத்துடா. என் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு நீதான் அப்பன்னு அவ சொல்லும் போதே அவ செவல்லையே ஒண்ணு வச்சிருந்தனா இப்படி புலம்ப வேண்டிய நிலைமை வந்திருக்காதுல்ல என்றான் சந்துரு. டேய், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுல, நான் என்ன பண்றது என்று அர்ஜுன் சொல்ல, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், இனி உன் பொண்டாட்டி எல்லாம் பண்ணுவா, வா போவோம் என்று சந்துரு அர்ஜுனை அழைத்து கொண்டு விடுதியை நோக்கி புறப்பட்டான். இனி என்னவெல்லாம் நடக்கிறது இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி மக்களே.